ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா xiomi இப்போ புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்க ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். பொதுவாக xiomi ஃபோன்ஸ்னு பார்த்தாலே அவங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இது இயர்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் மட்டும் தான் நடக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாசமாவே பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஏகப்பட்ட ஃபோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலாக ரெட்மி நோட் 5, ரெட்மி 5, ரெட்மி Y1, அது மட்டும் இல்லாமல் ரெட்மி 5A. ஷாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க க்ளீன் லைனப்பில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. இப்போ நம்மளே ஒரு ஃபோன் ரெட்மியில் வாங்கணும்னு நினச்சா கூட எந்த ஃபோனை வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சாம்சங், மைக்ரோமேக்ஸ் அந்த மாதிரி மாடல்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து ஷாமியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், ரெட்மி Y1, ரெட்மி 5, ரெட்மி நோட் 5 இந்த 3 மாடல்ஸ்க்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே இல்லை. லைட்டாக ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஏன் ஷாமி இப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. இனிமேல் வர நாளில் ஷாமி இதை கரெக்டாக சரி பண்ணுவாங்களான்னு தெரியல. சரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபோனில் ஒரு 5.99 இன்ச் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 720 x 1440 பிக்சல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த ஃபோனில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த snapdragon 625 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மோசமான ப்ராசஸர்லாம் இல்லை, ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆனால் ஷாமி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபோன்ஸ் கிட்ட இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போன வருஷம் லான்ச் ஆன ரெட்மி நோட் 4லையும் இதே ப்ராசஸர் தான். அதுக்கப்புறம் லான்ச் ஆன MI A1 அதுலேயும் இதே ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் லான்ச் ஆன Mi Max 2 அந்த ஃபோன்லேயும் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதோட நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த வருஷம் லான்ச் ஆன ரெட்மி நோட் 5லையும் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் ஆல்ரெடி இதே 4 ஃபோன்ஸையும் வேற நேமில் இதே ப்ராசஸரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை சேர்த்திங்கன்னா இது ஒரு 5வது ஃபோன். இந்த ப்ராசஸர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9000 ஃபோன்ஸ்ல இருந்து 15000 ஃபோன்ஸ் வரைக்கும் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷாமி இதை இந்தியா கொண்டு வரும்போது எந்த ப்ராசஸர் கொண்டு வராங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் இதே ப்ராசஸர் தான் இங்கேயும் வரும். ஸோ இவங்க எப்போ இந்த ப்ராசஸர் மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். வழக்கம் போல 3GB ரேம், 32GB இன்டர்னல், 4GB ரேம், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கேமரா செட்டப். இந்த ஃபோனில் ஒரு 12 மெகா பிக்சல் கூடவே ஒரு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சிங் சொல்லியிருக்காங்க. இதே கேமரா செட்டப் தான் ரெட்மி நோட் 5 ப்ரோலையும் இருந்தது. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரான்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரே காமன் டேர்ம் AI. அதே தான் இங்கே ஷாமி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் AI போர்ட்ரேட் மோட், AI ஸ்மார்ட் பியூட்டி, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் லாக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட சென்சார்ஸ். ஷாமி ஃபோன்ஸில் எப்போதுமே சென்சார்ஸை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அதே தான் இந்த ஃபோன்லையும் ஸ்கிப் பண்ணவே இல்லை. எல்லா பேசிக் சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. கைரோஸ்கோப் சென்சாரும் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனில் 3080 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபோன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா MIUI 9.5 பேஸில் ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோவில் ரன் ஆகுது. இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பில்ட். பொதுவாக ஷாமி ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். அதே தான் இந்த ஃபோன்லையும். ரெட்மி நோட் 5 ப்ரோவில் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைன் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதோட 3வது ஃபோன். ஆல்ரெடி ரெட்மி நோட் 5 ப்ரோலையும் இதே டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. சைனாவில் லான்ச் ஆன MI 6X அந்த ஃபோன்லையும் இதே டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷாமியில் ப்ராசஸர் தான் மாற்றாமல் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டிசைன் கூட மாற்ற மாட்டாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா சைனீஸில் 999 யுவான்ஸ், அதாவது இந்தியன் பிரைஸ்க்கு 10,600 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1299 யுவான்ஸ்க்கு, அதாவது இந்தியன் பிரைஸ்க்கு 13,700 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி லான்ச் ஆச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷாமி கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையும் அவங்க ஃப்ளாஷ் சேல்ஸ் தான். ஸோ ஷாமி எப்போ இந்த ஃப்ளாஷ் சேல்ஸ், இந்த டிசைன், இந்த ப்ராசஸர் மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அவங்க மாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.